அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 17ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருந்து விலகி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நவ கிரகங்களின் இயக்கத்தையும் செயல்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் அதீத பலத்துடன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் நாதர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் அஷ்டமம் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. பொதுவாகவே மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். தனது பார்வையில் மோட்சக்காரகரான கேதுவை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. கேது ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கேதுவுடன் ஜென்மராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுப்படுத்துகிறாருங்க. ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான அங்கீகாரத்தை சூரியன் வழங்குகிறார். ஏனென்றால் தனது சப்தம பார்வையை கேதுவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் சப்தமத்தில் பதிகிறது. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் திருமணம் உட்பட எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் ஆதர் அதீத பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உண்மையில் சூரியனுக்கு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்று பார்க்கும் போது நவ கிரகங்களின் இயக்கத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களின் இயக்கத்தில் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய மாற்று சக்தியாக ராகு கேது பார்க்கப்படுகின்றன. இந்த கிரகங்களையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் என்பது சூரியனிடம் உண்டு. அது இயற்கையாகவே அமைந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கோல்சார விதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாம் இருக்கக்கூடிய யதார்த்தமான நடைமுறையான உலகிலும் அவை யதார்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் பாம்பு கிரகம் என்று ராகு கேது அழைக்கப்படுகிறது. பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்ட கிரகங்களாக ராகு கேது இருக்கிறது. ஆனால் அதே சமயம் சூரியனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 7 குதிரை பூட்டிய ரத வாகனமாக சூரியனின் வாகனம் பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி இருக்கும்போது இதிலும் இயற்கையாகவே குதிரை பாம்புவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முள்ளு குத்திவிட்டால் அந்த முல்லை அதே முல்லை பயன்படுத்தி எடுக்க வேண்டும் என்று அல்ல, அதை விட கடினமான உலோகத்தால் செய்த முல்லை பயன்படுத்தி எடுக்கும் போது அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும். அதே போன்று விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்று சொல்லியிருப்பார்கள். பாம்பு கடித்து விட்டால், பாம்பு தீண்டிவிட்டால் அந்த பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தாக விஷம் என்பது பாம்புவினுடைய விஷத்தில்
இருந்துதான் எடுக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் விஷத்தை விஷத்தால் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் உண்மையில் ஒரு பாம்பு கடித்துவிட்டால் அந்த பாம்பு கடித்ததற்கு பிறகு அந்த பாம்புவின் விஷம் தன்மை மனிதனுடைய உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதன் சில நேரங்களில் மரணிக்கும் தருவாயை கூட சந்திக்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய அளவிற்கு மாற்று மருந்தானது, மாற்று சக்தியானது பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால், உறுதியாகவே பாம்புவை இதற்கென தனியாக வகையை கண்டறிந்து அந்த பாம்புவின் வகைக்கு ஏற்றவாறு விஷங்களை ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள். அப்படி குடுவையில் சேகரித்த விஷத்தை குறிப்பிட்ட அளவு குதிரையின் மீது செலுத்துகிறார்கள். குதிரையின் மீது அந்த விஷத்தை செலுத்தும் போது இயற்கையாகவே அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல், ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தியானது குதிரையின் உடலில் இருப்பதால் அந்த பாம்புவினால் ஏற்படக்கூடிய விஷத்திற்கு மாற்று மருந்தை குதிரையின் இரத்தத்தில் இருக்கிறது, அதை எடுக்கிறார்கள். குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை எடுத்து அதிலிருந்து தான் பாம்பு கடிக்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள். இப்படி பாம்புவின் கடிக்கும் விஷத்திற்கும் மாற்று சக்தியாக இருப்பது குதிரையின் இரத்தத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் கொண்ட மருந்து தான். அதிலும் ஒரு குதிரையின் ஆற்றலே அப்படி இருக்கிறது என்றால் 7 குதிரை கொண்ட ரத வாகனம் தான் சூரியனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் ஜென்மராசியில் அமர்ந்து கேது சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதர் பலம் பெற்று ஜென்மராசியில் அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் கேது ஜென்மத்தில் அமர்ந்து எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதற்கெடுத்தாலும் தோல்வி மனப்பான்மை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சூரியன் ஜென்மத்தில் வலம் வந்தாலும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகளும் பொறுப்புகளும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். முடிவெடுக்கக்கூடிய வகையில் குடும்பத்திலும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் துணிச்சலுடனும் கம்பீரமாக சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் நாதரான சூரியன். எனவே மிக பெரிய அளவில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தானாகவே நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ண கிரகமாக இருக்கிறார் சூரியன். அவர் விரயத்தை விட்டு விலகி இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக முதன்மையாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசு
தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் விண்ணப்பித்தபடியே காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், புதிதாக வாக்காள அடையாள அட்டை விண்ணப்பித்தல், அதே போன்று கட்டிட அனுமதிக்காக விண்ணப்பித்தல், மின் இணைப்புக்காக விண்ணப்பித்தல் என எதற்காக விண்ணப்பித்திருந்தாலும் உறுதியாகவே அது காரிய வெற்றியை நிறைவாக பெற்று தருகிறது. அது மட்டுமல்லாது மானிய சலுகை, வரி சலுகை, தொழிலுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய விண்ணப்பம் என எந்த வகையான பணியாக இருந்தாலும் அரசு சார்ந்து விண்ணப்பித்திருக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் நிறைந்த வெற்றியை பெறக்கூடிய திருப்திகரமான சூழலை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டாலும் அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தானாகவே நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோகம் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி கிடைப்பதோடு இந்த தருணத்தில் பலருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடன் உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதோடு கூட வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எளிதில் கிடைக்கிறது. சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு நிறைவாக இந்த தருணத்தில் கைகூடுகிறது. நினைப்பதை காட்டிலும் தொழில் தானாகவே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது தொழில் ரீதியாக எதிர்பாராத சிக்கல் வரலாம். குறிப்பாக முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைப்பது நல்லதாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். கோபம் வருவதால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே கோபத்தை தவிர்ப்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. கோபம் அதிகமாக வருவதை கட்டுப்படுத்தினாலே மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது ஆளுமை பெற்ற கிரகமாக சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனிச்சையாக தான் தோன்றித்தனமாக முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். மற்றவர்களிடம் ஆலோசித்து முடிவெடுப்பதால் பல சிக்கல்களை நிச்சயமாக விளக்க முடியும். அதிகார தோரணையை அதிகமாக வெளிப்படுத்துவதையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் உறுதிப்படுத்துகிறார். இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வேளையில் சிரிக்காமல் வேலைகளை சிடுசிடுவென்று கடுகடுவென்று செயல்படுவதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதத்துடன் இருப்பதை முற்றிலுமாக மாற்றிக்கொள்வது நல்லதாக அமையும். இது போன்ற விஷயங்களை மாற்றிக்கொண்டாலே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மை சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சூரியனின் நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் அல்லது அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.